ஆமா. என் பையன் நாமக்கல்ல இருக்கான். ஆ. அக்ரி படிச்சுக்கிட்டு நீ வந்து சீமான் அண்ணனுக்கு போடு, சீமான் அண்ணனுக்கு போடுங்கறான். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அரசியல்வாதிங்கன்னா நாங்க என்னன்னா பெரிய பெரிய ஆட்களை தான் பார்த்திருக்கோம். ஒரு அபோவ் 50, 70ன்னு. இளைஞர்கள் வர்றது வந்து ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நிச்சயமா எங்களால முடிஞ்ச சேவை கண்டிப்பா பண்றோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. போட்டு போடுங்க. ஒரு மாற்றத்துக்காக வாய்ப்பு கொடுங்க. சரிம்மா பண்றோம். இந்த தொகுதியில படிக்கிறதுக்கு கல்லூரி கிடையாது, படிச்சு முடிச்சா வேலை பார்க்கறதுக்கு இங்க வேலை கிடையாது, எதுவுமே இல்ல. சரிம்மா. அதனால ஒரு முறை மாற்றணும்ல, ஒரு முறை மாற்றத்துக்காக வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்தை போட்டு போடுங்க அவசியம். நன்றி. முன்னாடி கடையில ஒயின் ஷாப் மூடுங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. ஒயின் ஷாப் மூடுங்க. டாஸ்மாக மூடுறதா எங்களோட முதல் வேலையே. சரிம்மா சரிம்மா. ஏன்னா நாங்க சரி போடுறேன். நீ சின்ன பாத்துக்கங்க. சரி சரிம்மா. நல்லா இருக்கியா பாப்பாவும் நல்லா இருக்கா? நாங்க ஆட்சியில இல்லாமலே 2 டாஸ்மாக மூடிட்டோம். சரிம்மா சரிம்மா. அப்ப நீங்க வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்க எல்லா டாஸ்மாக்குமே மூடிடுவோம். அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்லையே. இந்த வரைக்கும் பாருங்க, ஏற்கலப்பையோட இருக்காரு ஒருத்தர் பிடிச்சிருக்காருல்ல, இந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க. இந்த தடவை விவசாய சின்னத்துக்கு இந்த ஓட்டு போடுங்க. சரிங்களா? ஓட்டு போட்டுட்டு ஒரு டாஸ்மாக் மூடல நீங்க நேரா வந்து என்ன கேளுங்க, என்னமா டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னீங்க, மூடல ஏறு. அவசியம் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. சரி வணக்கம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்க எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா. மக்களோட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உறுதியா. நாங்க எந்த கட்சியா இருந்தாலும் எங்களை டைவர்ட் பண்ணி உங்க பக்கம் இழுக்கிறதா ஒரு வேட்பாளரோட வேலை. கண்டிப்பா. இந்த ஈர்ப்பு, இந்த கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் தனி மனித ஈர்ப்புங்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. நான் இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போறேன், இந்த தொகுதியோட மக்கள் பிரச்சனை என்னவா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் விவசாய பூமி. இங்க குறிப்பா பெரும்பாலான மக்கள் 100க்கு 90% மக்கள் வந்து விவசாயத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்கிறாங்க. சென்னையோ திருச்சியோ வந்தா தொழில் நகரங்கள், அங்க நிறுவனங்கள் இருக்கு, ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான். அதனால அந்த கொள்கையை முன் வச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா பெரும்பாலான மக்களோட நம்பிக்கையை நீங்க அடையலாம். கண்டிப்பா. கண்டிப்பா அவங்க அது கூட வேற்று கட்சியில இருந்து கூட உங்களுக்கு வாக்குகள் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறோங்கிறது ஒரு செயல்பாட்டு வரவே தயார் பண்ணி ஒரு 40 பக்கம் அது பிரிண்டிங்ல இருக்குது. கூடிய விரைவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு சிட்டி கிடையாது. இப்ப இங்க ஃபுல்லாமே விவசாயம் சார்ந்த பகுதி தான். அப்ப இங்க படிக்கிற மாணவர்கள் ஒண்ணு விவசாயம் செய்யணும், இல்லை வெளிநாடுகளுக்கு போகணும். அப்ப இங்கேயே வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப இங்க விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்க நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நிறுவனம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிகமா இடம்பெயர்தல் வந்து குறையும், மைக்ரேட் ஆகுறது ரொம்ப குறையும். அந்த மாதிரி அதே போல இங்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து நமக்கு நம்ம தொகுதியில கவர்மெண்ட் காலேஜே இல்லையே, அது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த தொகுதி வந்து முழுக்க தஞ்சாவூரையும் கும்பகோணத்தையும் நம்பிதான் இருக்கு. அப்படி இல்லாம பாபநாசம் தொகுதி தனிச்சு இயங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காண்டியே நான் தனியா நான் ஒரு முறை வந்து 2 முறையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஜவாஹர்ல ஆன்லைன்லயும் எக்ஸல் அவர்கிட்ட சாட் பண்ணும்போது நான் சொன்னேன், ஐயா நம்ம இதுல உறுப்பினரா இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, எங்க பிள்ளைங்க வந்து கும்பகோணம் போறாங்க, இல்ல தஞ்சாவூர் போறாங்க, எங்க வந்து தொகுதி வந்து வளர்ந்துகிட்டு வருது. ஒரு அரசு கலைக்கல்லூரியை நீங்க வச்சீங்கன்னா ஐயம்பேட்ல இருக்க பிள்ளைங்க, இங்க புண்ணியத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் இங்க பக்கத்துல போறதுக்கு நல்ல வாய்ப்பு இல்ல. அதுதான் சரி. ஏன்னா இப்ப ஒரு ஆண்கள்னா கூட வெளியூருக்கு போயிருவாங்க. அதுவும் இங்க முழுக்க கிராமப்புற பகுதிகளா இருக்கு. அப்ப பெண் பிள்ளைகளுடைய கல்விலாம் இந்த பகுதியில எவ்வளவு பின்னோக்கி போயிடும். அப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நான் ஆட்சிக்கு நாங்க நாம் ஆட்சிக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஆகிறேன்னா கூட முதல்ல நான் என்னுடைய இதுவே குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயாவது இங்க ஒரு தற்காலிக இடத்துலயாவது ஒரு கல்லூரியை நிறுவிடணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடங்கள் பிடிச்சிக்க, அதுக்கப்புறம் நம்ம கல்லூரிகளை அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்றதுன்றது வேற. முதல்ல ஒரு சின்ன இடங்கள்ல ஒரு கல்லூரியை நிறுவிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண் பிள்ளைகளோட கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் பெண் பிள்ளைகளோட கல்வி எப்படி இருக்கும்? ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டமே ஒட்டுமொத்தமா 25வது இடத்துல இருக்கு கல்வியில. அப்ப அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு ரொம்ப பின்னோக்கி இருக்கிறது பாபநாசம் தொகுதியா தான் இருக்கு. அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் செயல் திட்டமே வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் உங்க இடத்துல கொடுக்குறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், அரசியல்வாதிங்கன்னா நாங்க என்னன்னா பெரிய பெரிய ஆட்களை தான் பார்த்திருக்கோம். ஒரு அபோவ் 50, 70ன்னு இளைஞர்கள் வர்றது வந்து ரொம்ப நிச்சயமா எங்களால முடிஞ்ச சேவை கண்டிப்பா பண்றோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. வாக்கு செலுத்துங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்க. நம்ம என்ன மாறவே இல்லை. நம்ம நிலைமை மாறணும்னா நம்ம மாறிடணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஓட்டு போட்டுட்டோம். நம்ம நிலைமை இன்னும் மாறல. அப்ப நம்ம மாறிடணும். அதனால இந்த முறை நீங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாங்க இப்பதான் 3வது முறையா வந்து நிக்கிறோம். நீங்க போன முறையும் போடல, அதுக்கு முந்தின முறையும் எங்களுக்கு போடல. 3வது முறையா மறுபடியும் உங்களை நம்பி வந்து நிக்கிறோம். எல்லா கட்சிகளும் 10 கட்சி 15 கட்சிகளும் கூட்டணி வச்சு நிக்கிறாங்க. நாங்க உங்களை மட்டுமே நம்பி வந்து நிக்கிறோம். இந்த தொகுதியில எல்லாருமே வந்து ஆண்கள் தான் வேட்பாளராக இருந்திருக்காங்க. நான் தான் முதல் முறையா ஒரு பொம்பளை பிள்ளையா இங்க போட்டிடுறேன். அப்ப இந்த தொகுதியில டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படின்னா ஆண்கள் நின்னாங்கன்னா உங்களுக்கு நோக்கம் புரியாது. ஆனா நான் ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு தெரியும். அப்ப டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னா நீங்க ஒரு பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும்.
அப்ப நாம் தமிழர் கட்சியில விவசாய சின்னத்துக்கு இந்த முறை ஓட்டு போடுங்க. ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க அவசியம். கண்டிப்பா கண்டிப்பா மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. இளைய தலைமுறையா இருக்கீங்க, இந்த இளைய தலைமுறை பிள்ளைக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். அவசியம் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அப்புறம் மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. ஏன்னா நம்ம நிலைமை மாறணும். நம்ம பிள்ளைகளையும் இதே நிலைமையில தான் நம்ம விட்டுட்டு போக போறோமான்னு யோசிங்க. ஏன்னா நம்ம நிலைமை இப்போ போயிடுச்சு, நம்ம காலம் போயிடுச்சு. ஆனா உங்க பிள்ளைகளையும் இதே நிலைமையில நீங்க விட்டுட்டு போக போறீங்களா? இந்த தெரு முழுக்க இந்த ரோடு கூட சரியில்லை. அப்ப இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா நீங்க மீண்டும் மீண்டும் அதே கட்சியில தேர்ந்தெடுத்து எப்படி மாத்துவாங்க? இப்போ நம்ம தான் மாறி ஆகணும். ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் அதிகாரத்துக்கு வரல, இந்த தொகுதியை நாங்கள் வென்றெடுக்கல. ஒரு முறை நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த முறை நான் வென்றுட்டேன், நான் வென்று உங்களுக்கு எதுவும் செஞ்சு தரலன்னா அடுத்த முறை நாம் தமிழ் கொண்டு வாக்கு கேட்டே வர மாட்டோம். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லாரும் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் அவங்க செய்யறாங்களா செய்யலையான்னு. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கல்ல, ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவசியம். நன்றி. எங்களுக்கு 1000 தரோம், 2000 தரோம், 2500 தரோம்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து 1ஆம் தேதி காசு வருமா, 10ஆம் தேதி காசு வருமா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு பேர் பெண் சுதந்திரம் இல்லை. நம்ம மாசத்துல 30 நாள் நம்ம கையில காசு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரம் உயரணும். அதனால நீங்க ஒரு மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. அவசியம் விவசாயத்தை கொண்டு போடுங்க. கண்டிப்பா வேட்பாளர் நிக்குது. அவசியம் இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். அவசியம் விவசாய சின்னத்தை கொண்டு போடுங்கம்மா. ஒரு முறை மாற்றத்துக்காக வாய்ப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைகளையும் இதே நிலைமையில தான் விட்டுட்டு போறீங்களான்னு யோசிங்க. ஒரு முறை மாத்தி வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னத்தை கொண்டு போடுங்க. இந்த விஷயம் அவசியம் விவசாய சின்னத்தை கொண்டு போடுங்க. ஒரு மாற்றத்துக்காக வாக்கு 1000 பணமே ஏற மாட்டேங்குது. உங்களுக்கே போடுறோம். கண்டிப்பா. வீட்டுல 4 ஓட்டு இருக்கு. 4 கண்டிப்பா கண்டிப்பாங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஆமா 1000 பணம்லாம் ஏறலன்னா எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அதனால யாருக்கு உதவிக்கலன்னா அப்ப அவங்கள மாத்தி தான் போட்டாங்க. தெரியாம தெரியாம இந்த மாதிரி இருக்காரா? சரி சரி. எவ்வளவுதான் மனு கொடுக்குறோம் எடுக்க மாட்டாங்க. வந்து பாக்கணும். வீட்டுல சொல்றோம், வீட்டை வந்து பாருங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது ஏன் இந்த 1000 பணம் ஏறலன்னு கேக்குறோம். அதுக்கு தக்க பதில் இல்ல. அப்ப நாங்க ஓட்டை மாத்தி தான் போட முடியும். அத்தெல்லாம் வந்தா டிஎம்கே யாரும் சரி, நான் ஓட்டை மாத்தி தான் போடுவோம். கண்டிப்பாங்க. நன்றி. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க. அந்த வாய்ப்பை ஒரு முறை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இது எல்லா திமுக கொடுத்துட்டீங்க. பக்கா திமுக இருந்தும் புரோஜனம் இல்லையா? எங்களுக்கு எது ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கணும்னு நாங்க போடணும். எதுவுமே இல்லையும் போது அப்படி தான் நான் எல்லாரையும் வந்தா எந்த யாரும் இருந்தாலும் சரிங்க, நான் இதுதான் பேசுவேன். எங்களுக்கு நாங்க விவசாயிங்கிற போது எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கண்டிப்பாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் இல்லையே. அப்ப வந்து நேரம் வந்து பார்க்கணும். மனு கொடுக்கும்போது நேரம் வந்து பார்க்கணும்ல. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்து இந்த இதுல வந்து இந்த போட்டோ எடுத்து என்ன பண்ணலாங்கிறது பண்ணணும்ல. முதலமைச்சர் அனுப்பணும்ல. கண்டிப்பா அனுப்ப பண்றாங்களே. அதுக்காக தான் நான் மாத்தி போடணும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவசியம் விவசாய சின்னத்தை கொண்டு போடுங்க. இந்த முறை மாற்றத்துக்காக அவசியம் நீங்க விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். கண்டிப்பா. நன்றிங்க. நம்ம நிலைமெல்லாம் மாறணும்ல. நீங்க ஓட்டு போட்ட உதயசூரிய நிலைமை நல்லா இருக்கு, ரெட்டல் நிலைமை நல்லா இருக்கு. ஆனா நம்ம நிலைமை தான் இன்னும் அப்படியே இருக்கு. தெருதான் அப்படியே தான் இருக்கு. அப்ப நம்ம மாறிடணும். அதனால அவசியம் இந்த முறை விவசாய சின்னத்தை போட்டு போடுங்க. மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. அவசியம். நன்றிங்க. நான் தான் போட்டிடுறேம்மா. அவசியம் விவசாய சின்னத்தை போட்டு போடுங்க. ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்கல்ல. உங்க காலத்துக்கு எல்லாரையும் பார்த்துருப்பீங்கல்ல. இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வேட்பாளர் இப்படி இறங்கி வந்து ரோட்ல வந்து வாக்கு கேட்டிருக்காங்களா? நான் தான் முதல் முறையா வரேன். நாளைக்கு நான் ஜெயிச்சாலும் நீங்க இதே மாதிரி என்னை பார்க்க முடியும். அதனால ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஒரு முறை மாத்தி வாய்ப்பு கொடுங்க. இந்த பிள்ளைகளுக்காக தான் நாங்க அரசியல் பேசிட்டு இருக்கோம். இந்த இருக்கு சின்னம் விவசாய சின்னம். இந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அவசியம். நன்றி. கலைட்ட சொன்னால சொல்லிடுவான், நேரா தங்கச்சி போன் அடிச்சிருவான். சரியா? அவசியம் விவசாய சின்னத்துக்கு வாக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். அவசியம் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. கண்டிப்பா. விவசாயத்தை அரசு பண்ணி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாரும் விவசாயத்தை அரசு பண்ணி சிரிக்கிறாங்க. விவசாயம்லாம் அரசு பண்ணி ஆக்க முடியுமான்னு கேக்குறாங்க. டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுக்குறவர் அரசு பணியாளராக இருக்காரு. எல்லாருக்கும் சோறு போடுறோம். ஆனா நம்ம வந்து அரசு பணியாளர் சொன்னா சிரிக்கிறாங்க. ஆனா அப்படி அரசு பணியாளர் ஒரே ஒரு ஆள் அந்த சீமான் மட்டும்தான். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இங்க இந்த தொகுதியில 16 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இது வரைக்கும் 16 பேரும் ஆண்களா தான் இருந்திருக்காங்க. ஒரு லேடிஸ் கூட இங்க கிடையாது. முதல் முறையா நான் தான் ஒரு பொம்பளை பிள்ளையா இங்க போட்டிடுறேன். நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கு. டாஸ்மாக் எல்லாம் மூடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா. ஏன்னா நாங்க ஆட்சியில இல்லாமலே 2 டாஸ்மாக மூடிருக்கோம். இங்க இதுவரைக்கும் நாங்க ஆட்சியில இல்ல. முன்னாடி மூணுனா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதுதான். அப்புறம் நீங்க ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா திமுக அதிமுக அவங்களே டாஸ்மாக் ஆலைகளை வச்சிருக்காங்க, சாராய ஆலைகளை. ஆனா நாங்க தான் வந்து முதல் முறையா சாராய 2 டாஸ்மாக் இந்த பாபநாசம் மூடி இருக்கேன். ஆட்சி வரமா நாங்க மூடி இருக்கோம். அப்ப நீங்க ஆட்சி கொடுத்தீங்கன்னா இப்ப நான் போய் டாஸ்மாக மூடுங்கன்னா கேட்பாங்களா? இதே நான் ஒரு எம்எல்ஏவா போய் சொன்னேன்னா. அதனால ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. இப்ப நீங்க நல்லா சமைப்பீங்களா?
நல்லா சமைப்பீங்களே. உங்க சாப்பாடையே நான் சாப்பிட்டு பார்க்காம நீங்க நல்லா சமைக்க மாட்டீங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அதே மாதிரி எங்க கையில ஆட்சியே கொடுக்காம நீங்களும் இந்த கட்சி எல்லா கட்சியும் மாதிரி தான் அப்படின்னு எங்களை தள்ளி விடாதீங்க. எப்பயும் அதை தான் செய்றீங்க நீங்க. புதுசா வந்து தள்ளவே மாட்டோம். கண்டிப்பா விவசாய தினத்துக்கு ஓட்டு போடுங்க அவசியம். கண்டிப்பா. ஏன்னா என் பிள்ளைக்கு இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன இருக்கோ அதை நாளைக்கு என் பிள்ளைக்கும். அப்ப என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்க எல்லாரோட பிள்ளைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு முறை மாத்தி விவசாய தினத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. பெண்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். அதே வேலை டாஸ்மார்க் ஒழிக்கிறது தான். இந்த குளங்குட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு பிளாஸ்டிக் அதுவும் பாட்டில் குடிச்ச பாட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க வைங்க. இந்த வாட்டி உங்க பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா அவங்க ஆக்குங்க. சரி, நம்ம நிலைமை இப்படி போயிருச்சு. நம்ம பிள்ளைகள் நிலைமை இதே மாதிரி தான் வச்சுக்க போறோமா நீங்க யோசிங்க. அதனால ஒரு முறை நீங்க மாறுங்க. எல்லா கட்சிகளும் 1000 தரம் 2000 தரம் 2500 தரம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு தரம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 2000 வச்சு நீங்க குடும்பத்தை ஓட்ட முடியுமா மாசத்தை? அப்ப நமக்கான வருமானம்ன்றது வரணும். எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. நான் உங்க வாழ்நாளைக்கு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் ஓட்டு கேட்டு உங்களை தெருவுல வந்திருக்காங்களான்னு யோசனை பண்ணுங்க. இல்ல வருவாங்க, கோயில்கிட்ட நிப்பாங்க, டாட்டா காட்டுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள் ஓட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களா ஒரு எம்எல்ஏ? இந்த 5 வருஷத்துல யாராவது ஒரு நாள் பாத்துருக்கீங்களா பாப்போம். இது வரைக்கும் யாரும் பாத்துக்க மாட்டீங்க. அவசியம் விவசாய சிந்தனை வாக்கு. எங்க பிள்ளைங்க தான். சரிங்கம்மா. என் தங்கச்சியை ஜெயிக்க வைக்கிறது என்ன ஜெயிக்க வைக்கிற மாதிரி. நீங்க ஏதாவது ஒண்ணு என்னைய புடிச்சு கேட்கலாம். நான் என் தங்கச்சியை கேட்பேன், தங்கச்சி நீ சொன்னி எதுவும் செய்யலையாடான்னு நான் கேட்பேன். அவசியம் விவசாய சிந்தனை வாக்கு செலுத்துங்க. சூப்பரா தம்பி, சூப்பரா நேரம் கிடையாது. அவசியம் விவசாய தினத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. நாமக்கல்ல இருக்கான் படிச்சுக்கிட்டு நீ வந்து சீமான் அண்ணனுக்கு போடு, சீமான் அண்ணனுக்கு போடுறான். ஆமா, ஏன்னா இன்னைக்கு அக்ரி படிச்ச எந்த பசங்களும் யாரும் மதிக்கிறது இல்லை. விவசாயம்னு அரசு பண்ணி சொன்னாலும் சிரிக்கிறாங்க. ஆனா சீமான் மட்டும்தான் விவசாயத்தை அரசு பண்ணின்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. பிரதானமா ஆடு மாடு வச்சிருக்காங்க. பிரதான வருமானமே ஆடு மாடுல இருந்து பாருங்க. ஆடு மாடு வளர்க்கறது அரசு பண்ணி, விவசாயம் அரசு பண்ணி சொல்றாங்க சீமான் மட்டும்தான். நன்றி. கண்டிப்பா நன்றி.